இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் காலையில எழுந்ததில இருந்து அவன் மீண்டும் தூங்க செல்கின்ற வரைக்கும் அவனுடைய வாழ்நாளிலே அனுபவிக்கக்கூடியவைகள் அனைத்தும் ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. இப்படி ஏராளமான அருட்கொடைகளை வழங்கிய இறைவன் மிக முக்கியமான ஒரு அருட்கொடையாக இந்த உறவு என்பதை நமக்கு கூறுகின்றான். பெரும்பாலானவர்கள் நான் ஒரு கொடையாளி, நான் ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் என்று உலகத்துக்கு காண்பிப்பதற்காக சல்லிகளை செலவழிக்கிறார்களே ஒழிய உண்மையாக அவர்கள் செலவழிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அவருடைய உறவினர்கள். ஆனா உறவை பார்க்கறாங்களா? உறவை பார்க்கறது இல்ல. அவர்கள் மட்டும் மாளிகைகள்ல வீடுகளை கட்டிக்கொண்டு போறாங்க. அவருடைய உறவுகள் கை தூக்கி ஒரு கஷ்டத்துல ஒரு வறுமையில பசியில இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்துல இருக்கிறது இல்ல. மாறாக செலவழிப்பது, உங்கள் செல்வத்திலே நீங்க செலவழிப்பது அது அவர்களுடைய உரிமை என்றும் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்றான். அது ஒரு உரிமை. நீ ஒரு தான தர்மம் செய்யறது சதகா செய்யறது இல்ல, அவருக்கு செலவழிப்பது ஒரு கட்டளை. எப்படி ஒரு தொழுவது ஒரு கட்டளையோ, ஜகாத்து கொடுக்கிறது எப்படி கட்டளையோ, நோன்பு நோட்கிறது எப்படி கட்டளையோ, அது போன்ற உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் செலவழிப்பதும் ஒரு கட்டளையாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறுகின்றது. வெட்ட அவர்கள் புறக்கணிக்க நம்மை வேணாம் என்று சொல்ல நமக்கு தீங்கு செய்ய நாங்கள் அவர்கள் விஷயத்திலே நல்லதையே நினைக்கும் பொழுது அவரோட ஒட்டி உறவாடுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு ஒரு உதவியாளரை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். நமக்கு உதவியாளர் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் இருந்து உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அப்ப நான் போனேன், என்னைய மதிக்கல்ல, நான் உறவுகளை பேண போனேன், என்னை கணக்கெடுக்கல, என்னை புறந்தள்ளினாங்க, புறக்கணிச்சார்கள், அதனால நானும் ஒதுங்கி இருக்கிறேன் என்ற ஒரு சில காரணங்களை கூறி உறவுகளை விட்டு பிரிவதை இஸ்லாம் தடுக்கிறது. الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவனொருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நவர்களது வழிமுறைகளை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. செய்திகளில் மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய செய்தியான அல் குர்ஆன் என்றும், நடைமுறையிலே மிகச்சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை என்றும், புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நம்மை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த பொன்மொழியை நானும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சிலோன் தௌஹீத் ஜமாத் மாலிகாவத்தை கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய
பெண்களுக்கான வாராந்த பயான் நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் காலையில எழுந்ததில இருந்து அவன் மீண்டும் தூங்க செல்கின்ற வரைக்கும் அவனுடைய வாழ்நாளிலே அனுபவிக்கக்கூடியவைகள் அனைத்தும் ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. இப்படி ஏராளமான அருட்கொடைகளை வழங்கிய இறைவன் மிக முக்கியமான ஒரு அருட்கொடையாக இந்த உறவு என்பதை நமக்கு கூறுகின்றான். உறவு என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாக வாழ்கிறோமா இல்லையா? நம்ம குடும்பத்தை சேர்ந்த நம்முடைய உறவு முறைகள், அது நாம பிறந்த ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, திருமணத்தின் மூலம் உறவாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இந்த இஸ்லாமியுடைய பார்வையிலே ஒரு உறவாகத்தான் கருதப்படுகிறது. இந்த உறவை ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாகவும் இந்த உறவை கூறுகின்றான். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 25வது அத்தியாயம் 54வது வசனத்திலே கூறுகின்றான், வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரன், நாங்கள் மனிதனை தண்ணீரால் படைத்தோம், தண்ணீர் மூலமாக நாங்கள் மனிதனை படைத்தோம். ஃபஜஅலஹு நஸபன் வ சிஹ்ரன், அதே போல அவனுக்கு இரத்த உறவுகளையும் திருமண உறவுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இரத்த உறவையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான், திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய உறவையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தியதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வகான ரப்புக கதீரா, இது உம்மது இறைவன் அனைத்தையும் செயற்படுத்துவதற்கு ஆற்றலுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். மனிதனை படைத்த விதத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு, மனிதனுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் அனைத்தையும் படைப்பதற்கு ஆற்றல் உடையவன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இந்த உறவை அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப இந்த உறவை ஒரு மனிதனாக ஒரு பிறந்து விட்டால் யாருமே உறவு இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. சொந்த பந்தங்கள் இல்லாம, சொந்தங்கள் இல்லாம எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. ஒரு பிறந்ததற்கு பிறகு வேண்டுமானால் அவருடைய தாய் தந்தை குடும்பங்கள் இழந்து ஒரு அனாதையாக மாற முடியுமே ஒழிய, ஒரு குடும்ப உறவு இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்துல பிறப்பதற்கு முடியாது. அப்படிப்பட்ட இந்த குடும்ப உறவுகளை இஸ்லாம் கூறக்கூடிய வகையில நாங்கள் பேணி பாதுகாத்து அரவணைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இஸ்லாம் கூறக்கூடிய வழிமுறைகள்ல அந்த உறவுகளை நாங்கள் பேணி பராமரித்து அரவணைத்து வாழ்வோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நம்மை சொர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு பாலமாக அந்த உறவு இருக்கும். அதற்கு மாற்றமாக உறவை முறித்து கொண்டு உறவை சரியான முறையிலே பேணாமல் உறவினர்களை அரவணைக்காமல் அவர்களை விரட்டி அடித்து இஸ்லாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறதோ அதை அனைத்தையும் உறவினர்களுக்கு செய்துவிட்டு உறவுகளுக்கு செய்துவிட்டு நாளை மறுமையில நாம் போய் நின்றால் நம்முடைய வாழ்க்கை நரகத்திற்குரிய ஒரு வாழ்க்கையாக, நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாலமாகவும் இந்த உறவு என்பது அமைந்துவிடும். எந்த அளவுக்கு இஸ்லாம் இதை நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 6138வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அல்லாஹ்வையும் அந்த மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர், ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும். அதே போல வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர், ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர்கள் தங்களுடைய உறவுகளை பேணி வாழட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர், ஃபல் யகுல் ஹைரா, ஒன்று பேசினால் நல்லதை பேசட்டும். அவுலி யஸ்முஸ், அப்படி இல்லாவிட்டால் வாயை மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு முஃமினுடைய ஒரு பண்பாக
இந்த உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்ற ஒரு அம்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக இது இருக்கும் என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய ஈமானுடன் தொடர்பு படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த காரியத்தை நம்ம சரியான முறையில் செய்யல என்று சொன்னா நம்ம அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு தானே அர்த்தம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர் தன்னுடைய உறவினர்களை அரவணைக்கட்டும், உறவுகளை பேணி வாழட்டும் என்று கூறுகிறான் என்று சொன்னால், அதற்கு மாற்றமாக நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான்ல எங்கேயோ குறைபாடு இருக்குது. நம்ம சரியான முறையில அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய அந்த மறுமை நாளையும் நாங்கள் ஈமான் கொண்டு இல்லை என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு சமுதாயத்தை நீங்க எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு இந்த உறவுகளை பேணக்கூடிய அம்சத்தை நமக்கு சொல்றாங்க. ஆனா இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உறவுகளை பேணக்கூடியவர்களாக, நம்முடைய சொந்த பந்தங்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்களாகத்தான் அவருடைய உறவுகளை பேணக்கூடிய முறை இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அதிலும் குறிப்பாக இந்த இளைஞர்கள், அதே போல யுவதிகள் வயதிலே இருக்கக்கூடியவர்களிடத்துல இந்த உறவுகளை பேணணும், நம்முடைய சொந்த பந்தங்களோடு நாங்கள் ஒட்டி உறவாட வேண்டும் என்ற இந்த அம்சத்தை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவில் 83வது வசனத்திலே கூறுகின்றான், வஇத் அஹத்னா மீசாக பனி இஸ்ராயீல், இஸ்ராயலுடைய மக்களுக்கு அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தான். இஸ்ராயல் மக்களுக்கு எடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழியை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். என்ன உறுதிமொழி? லா தஅபுதூன இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. முதல்லயே தௌஹீதுடைய கொள்கைய அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற அந்த கொள்கையை அவர்களிடத்திலே வாக்குறுதியாக எடுத்துவிட்டு, வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரங்கள் செய்ய வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் வணங்குறத முதலிடத்துல வச்சுட்டு அதற்கு இரண்டாவதாக அல்லாஹ் வைக்கக்கூடிய ஸ்தானம் என்னது? அவருடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உதவி உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அத்தோடு அந்த லிஸ்ட் அல்லாஹ் முடிக்கல, தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், வதில் குர்பா, உங்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் உதவிகளை செய்ய வேண்டும், வல் யதாமா, அனாதைகளுக்கும் உதவிகளை செய்ய வேண்டும், வல் மசாகீனி, உங்களுடைய ஏழைகளுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும், வகுலு லின்னாசி ஹுஸ்னா, மனிதர்களிடத்திலே நீங்கள் பேசுகின்ற பொழுது அழகான வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும் என்று அடுத்த கட்டளை அல்லாஹ் சொல்கிறான். ஆரம்பத்தில் அல்லாஹ்வை வணங்கணும், அதற்கு பிறகு பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யணும், உதவி செய்யணும், அதற்கு அடுத்தபடியாக உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதையும் அல்லாஹ் எதனோடு ஒப்பிட்டு கூறுகிறான் என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலாத, பிறகு நீங்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், வஆத்துஸ் ஸகாத, நீங்கள் ஜகாத்களை கொடுக்க வேண்டும் என்ற இந்த அம்சங்களை பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? உறுதிமொழியாக பையத்தாக பெற்றுக்கொண்டான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சும்ம தவல்லைத்தும் இல்லா கலீலம் மின்கும் வஅன்தும் முஅரிதூன், ஆனால் ஒரு சிலரை தவிர அனைவரும், மீதி அனைவரும் அதை மாறு செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் செய்த அந்த வாக்குறுதியை புறக்கணிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போல அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவில் 177வது வசனத்திலே கூறுகின்றான், லைசல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, நீங்கள் கிழக்கை நோக்கியோ அல்லது மேற்கை நோக்கியோ உங்களுடைய முகங்களை திருப்புவது உங்களுக்கு நன்மை இல்லை, நன்மை கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர, உண்மையான நன்மை எதிலே இருக்கிறது என்று சொன்னால், மன் ஆமன பில்லா, அல்லாஹ் ஒரு லிஸ்ட போடுறான், அந்த லிஸ்ட பாருங்க. மன் ஆமன பில்லா, அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், வல் யௌமில் ஆஹிரி, மறுமையுடைய நாளை நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், வல் மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், வல் கிதாபி, அவனுடைய வேதங்களை நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், வன் நபியீன, அவனுடைய நபிமார்களை நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த ஈமானுடைய அம்சத்தை அல்லாஹ் சொல்லிட்டு, வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலே இருந்து நீங்கள் மன விருப்பத்தோடு, வேண்டா விருப்போடு இல்ல, மன விருப்பத்தோடு செலவழிக்க வேண்டும். யாருக்கு செலவழிக்க வேண்டும்? முதல் கட்டளையை அல்லாஹ் சொல்கிறான்,
ரவில் குர்பா உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் செலவழிப்பது, வல் யதாமா அனாதைகளுக்கு செலவழிப்பது, வல் மசாகீன ஏழைகளுக்கு செலவழிப்பது, வபன சபீலி நாடோடிகள் பயணத்திலே இருக்கக்கூடிய நாடோடிகளுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும், வஸ்ஸாயிலீன அதே போல யாசிப்பவர்களுக்கும் நீங்கள் செலவழிக்க வேண்டும், வஃபிர் ரிகாபி அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களிலே நீங்கள் மனமுடன் வந்து விருப்பத்தோடு திருப்தியோடு நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு சொல்கிறார். தொழுகையை நிலைநாட்டுங்கள், அதே போல ஜகாத்தையும் வழங்கி வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது அதே போல நீங்கள் வாக்குறுதி அளித்ததற்கு வாக்கு மீறாமல் உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வல் ضர்ராஹி வஹீனல் பஅஸ அதே போல வறுமை குறித்தும் நோயை குறித்தும் போர்க்களத்திலும் நீங்கள் சபுரை மேற்கொள்ளுங்கள், பொறுமையாக சகித்துக் கொள்ளுங்கள். உலாயிகல்லதீன ஸதகு இவர்கள்தான் சத்தியத்தை கூறியவர்கள், உண்மையை சொல்லக்கூடியவர்கள். உலாயிக ஹுமுல் முத்தகூன் இவர்கள்தான் இறைவனை உண்மையாக அஞ்சக்கூடியவர்கள், உண்மையான முத்தகீன்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நம்ம உண்மையாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்திருந்தால், இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருந்திருந்தால் நம்மிடத்துல இருக்க வேண்டிய அந்த பண்புகளை அல்லாஹ் கட்டளை இடுகிறான். முதல்ல ஈமான் ஒழுங்கான முறையில இருக்கணும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றதுல, மறுமை நாள் நம்பிக்கை கொள்றதுல, மலக்குமார்கள் நம்பிக்கை கொள்றதுல, அவனுடைய வேதங்கள் நபிமார்களை நாங்கள் சரியான முறையிலே ஆழமான முறையில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும். அந்த செலவழிப்பது எப்படி? வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி மனம் உணர்ந்து, அது வேண்டா வெறுப்புலையோ விருப்பம் இல்லாமலோ செலவழிக்கிறத பத்தி எல்லாம் பேசல. நீங்கள் திருப்தியோடு மனசாக சந்தோஷத்தோடு நீங்கள் அந்த செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப எந்த அளவுக்கு இந்த உறவினர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். அப்ப எந்த ஒரு மனிதராவது எனக்கு உறவே தேவையில்லை, எனக்கு சொந்த பந்தம் தேவையில்லை, குடும்பங்கள் தேவையில்லை, நான் தனியா வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லி யாராவதுக்கு சொல்ல முடியுமா? அந்த வாழ்க்கையை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்றதாக இருந்தால் அந்த குடும்பங்களோடு ஒன்றிணைந்து, அந்த சொந்த பந்தங்களோடு ஒன்றிணைந்து அவர்களுக்கு அந்த உறவுகளை பேணி பார்க்கக்கூடியவர்களாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் அல்லாஹ் இந்த கட்டளையை எப்படி விதிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் கூறுகின்றான், சொல்லக்கூடிய வசனங்கள் முன்னுக்கும் பின்னுக்கும் அல்லாஹ் அடுக்கக்கூடிய அந்த வரிசையை நீங்க பாருங்க. ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும் உறவுகளை பேன்ற விஷயம், அதற்கு முன்பதாக அல்லாஹ் சொல்றது மிகப்பெரிய ஈமான்ட அடித்தளமாக இருக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றது தொழுகையும் ஜகாத்தையும். தொழுகை ஜகாத்தை கூட அல்லாஹ் இரண்டாவதாக தான் சொல்றான். அதற்கு முன்பதாக இந்த உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போல அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சூரத்துன் நிசாவில் 4வது அத்தியாயம் 36வது வசனத்திலே கூறுகின்றான், வஅபுதுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ அவனை தவிர வேறு யாரையும் அவனுக்கு இணையாக கருதாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், உதவி புரியுங்கள். வதில் குர்பா உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். வல் யதாமா அனாதைகளுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். வல் மசாகீன ஏழைகளுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். அதே போல உங்கள் நெருங்கிய அண்டை வீட்டார்களுக்கும் தூரமான அண்டை வீட்டார்களுக்கும் பயண தோழர்களுக்கும் நாடோடிகளுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் நீங்கள் நன்மைகளை செய்யுங்கள், அவர்களுக்கும் நீங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் கான முஹ்தாலன் ஃபஹூரா பெருமை அடித்து கர்வம் செய்வோரை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அம்சத்தை அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாகவும் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், உறவினர்களுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும். உறவினர்களுக்கு செலவழிப்பதை தான் அல்லாஹ் இரண்டாவது தரமாக கூறுகின்றான். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த உறவுகளை நாங்கள் பேணி பாதுகாத்து நடக்க வேண்டும். இது இஸ்லாத்துல
மிகவும் முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆனா இன்றைய காலத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உறவுகள் மத்தியில ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோமா, அல்லது இந்த உறவுகளை பேணி வாழக்கூடிய ஒரு அம்சத்தை நாங்கள் பார்க்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. எந்த நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை, எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாத, சண்டை இல்லாம சச்சரவு இல்லாத ஒரு குடும்பம் இருக்காது. ஆனால் அந்த பிரச்சனையின் காரணமாக பிரிந்து நான் உன் வீட்டு பக்கத்துக்கும் வரமாட்டேன், மௌத்தா போற வரைக்கும் உன் முகத்தையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் கொண்டு ரோஷம் பிடித்து அந்த உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இப்படி வாழக்கூடியதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கடுமையான முறையில் தடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அம்சமாகவும் இந்த உறவுகளை பேணி வாழக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அக்பிர்னி பிஅமலின் யுதுகிலுல் ஜன்னah, என்னை சொர்க்கத்திற்கு செலுத்தக்கூடிய காரியங்களை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று அவசரமா கேட்கிறாரு. அவசரமா ஒரு வாகனத்துல வந்தாரு, வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட அவசரமா கேட்கிறாங்க, என்ன சொர்க்கத்திற்கு செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்லுங்க என்று சொல்றாங்க. சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் மாலகு மாலகு, இவருக்கு என்னாச்சு, அவசரமா வாராரு, என்ன சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய காரியம் என்னன்னு கேட்கிறாரு, அவசரப்பட்டு கொண்டிருக்கிறாரு, இது இவருக்கு என்ன ஆச்சு என்று சொல்லி மக்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்கு ஏதாவது தேவை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீ என்ன முதல்ல செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்வை வணங்க வேண்டும். லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அந்த விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வ துகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீ நிலைநாட்ட வேண்டும். வ துஅத்தி ஸகாத்த, ஸகாத்தை நீ கொடுக்க வேண்டும். வ தஸிலுர் ரஹிம, அதே போல உன்னுடைய உறவுகளை நீ பேணி வாழ வேண்டும். தர்ஹா, உன்னுடைய வீடுக்கு செல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அடிப்படையான அம்சம். இதுல சொல்லப்பட்ட 3 அம்சம் நமக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காம இருந்தா தான் நமக்கு சொர்க்கம் செல்ல முடியும். ஷிர்க் வச்ச நிலையில யாருக்கும் சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த அல்லாஹ்வை வணங்கி அதற்கு பிறகு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுப்பது நம்மை சொர்க்கத்துக்கு செலுத்தக்கூடிய ஒரு காரியம் என்று நமக்கு தெரியும். அதற்கு அடுத்ததாக உறவினர்களை பேணுவதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு இந்த உறவுகளை பேணக்கூடிய அம்சம் மார்க்கத்திலே முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். ஆனா இன்றைக்கு குடும்பங்களை நான் பார்க்கிறோம். இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் காரணங்களை கேட்டா ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்களாக தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன காரணங்களுக்கு வருஷ கணக்குல மாச கணக்குல முகத்தையும் பார்க்காம பேசாம அப்படியே ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் இந்த உறவினர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுன்னு சொன்னா, ஒரு மனிதனாக அவனுடைய செல்வத்தில இருந்து செலவழிக்கிறதாக இருந்தா செலவழிக்கிறதுல முதல் தரத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்னு சொன்னா உறவினர்களுக்கு தான் கொடுக்கிறான். உன்னோட செல்வத்தில நீ ஒரு ஜகாத்து பண்றதா இருந்தா, தர்மம் செய்யறதாக இருந்தா, நீ முதல்ல தர்மம் செய்வதற்கு தகுதியானவர்கள் உன்னுடைய உறவினர்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயம் 215வது வசனத்திலே கூறுகின்றான், யஸ்அலூனக மாதா யூஃபிகூன், நாங்கள் எதை செலவழிக்க வேண்டும் என்று நபியே உங்களிடம் கேட்கிறார்கள். நபிகளாரிடம் போய் சஹாபாக்கள் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல நம்ம எப்படி செலவழிக்கணும் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், யஸ்அலூனக மாதா யூஃபிகூன், நாங்கள் எதை செலவழிக்க வேண்டும் என்று நபியே உங்களிடம் கேட்கிறார்கள். குல், நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், மா அன்ஃபகுதும் மின் ஹைரின், நீங்கள் நன்மையான விடயத்தில் எதை செலவழித்தாலும் வலில் வாலிதைனி, உங்கள் பெற்றோர்களுக்கு செலவழிக்க வேண்டும். வல் அக்ரபீன, உங்களுடைய உறவினர்களுக்கு செலவழிக்க வேண்டும். வல் யதாமா, அனாதைகளுக்கு செலவழிக்க வேண்டும். வல் மசாகீனி, ஏழைகளுக்கு செலவழிக்க வேண்டும். வபினிஸ் சபீலி, அதே போல நாடோடிகளுக்கு செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலா தஃஅலு மின் ஹைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீமுன்,
நீங்கள் நல்வழியிலே உங்களுடைய செல்வங்களை எதிலே செலவழித்தாலும் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான், அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாம செலவழிக்கிறதுல முதல் படித்தரம் யாருக்குன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு தான், தாய் தந்தையர்களுக்கு தான். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்கள் உறவினர்கள். அது இரத்த பந்தமாக இருந்தாலும் சரி, திருமணம் மூலமாக உண்டாகக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அந்த உறவுகளுக்கு தான் நாங்கள் செலவழிப்பதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனா இந்த நிலையை நாங்க பாக்குறோமா? இப்ப அண்மையில வெள்ளம் வந்துச்சு. வெள்ளத்துக்காக ஏராளமான மக்கள் ஏராளமாக தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தார்கள். சல்லி அப்படியே வாரி வழங்கி கொண்டிருந்தார்கள். ஆனா அவருடைய வீடுகள்ல, அவருடைய உறவினர்கள்ல, அவருடைய சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடியவர்கள் இடத்துல சாப்பிடுவதற்கு வழி இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம பார்க்க முடியல. ஒரு செல்வந்தராக நாம இருக்கிறோம் என்று சொன்னா நாம உலகத்துக்கு செலவழிக்கிறது இரண்டாவது. என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த, உறவை சேர்ந்த என்னுடைய ஒரு உறவு 3 வேளை உண்ணுவதற்கு உணவிற்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் நான் ஒரு கொடையாளி, நான் ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் என்று உலகத்துக்கு காண்பிப்பதற்காக சல்லிகளை செலவழிக்கிறார்களே ஒழிய, உண்மையாக அவர்கள் செலவழிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அவருடைய உறவினர்கள். ஆனா உறவை பார்க்கறாங்களா? உறவை பார்க்கறது இல்ல. அவர்கள் மட்டும் மாளிகைகள்ல வீடுகளை கட்டி கொண்டு போறாங்க. அவருடைய உறவுகள் கை தூக்கி ஒரு கஷ்டத்துல, ஒரு வறுமையில, பசியில இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்துல இருக்கிறது இல்ல. மாறாக செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுவதோடு மாத்திரம் இல்லாமல், செலவழிப்பது, உங்கள் செல்வத்திலே நீங்க செலவழிப்பது அது அவர்களுடைய உரிமை என்றும் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்றான். அது ஒரு உரிமை. நீ ஒருமோ தான தர்மம் செய்யறது, சதக்கா செய்யறது இல்ல. அவருக்கு செலவழிப்பது ஒரு கட்டளை. எப்படி ஒரு தொழுவது ஒரு கட்டளையோ, ஜகாத்து கொடுக்கிறது எப்படி கட்டளையோ, நோன்பு நோட்கிறது எப்படி கட்டளையோ, அது போன்ற உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் செலவழிப்பதும் ஒரு கட்டளையாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறுகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், அவலம் யரவ் அன்னல்லாஹ யபசுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ ஃபயக்திர். நாங்கள் நாடியோருக்கு செல்வத்தை அதிகமாகவும் குறைத்தும் வழங்குகிறோம். அல்லாஹ் தான் நாடியோருக்கு செல்வத்தை அதிகமாகவும் வழங்குவான், குறைத்தும் வழங்குவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமின் யுமினூன். நம்பிக்கை கொள்ளக்கூடிய, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் இருக்கிறது. உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் அவருடைய உரிமைகளை நீங்கள் வழங்கிவிடுங்கள், ஒரே அடியாக நீங்கள் வீண்வரையம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவருடைய உரிமைகளை நீங்க கொடுங்க என்று சொல்லி அல்லாஹ் கூறுகிறான். அவர்களுக்கு செலவழிப்பது, அவருடைய செல்வங்களுக்கு, அவருடைய தேவைகளுக்கு நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்வது அவருடைய உரிமையாக இஸ்லாம் கூறுகின்றது. இந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் கரிசனையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை நமக்கு விடுக்கின்றான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிசாஆ. அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு குர்ஆனுடைய வசனம் தானே, பொருளுணர்ந்து படித்திருக்கிறோமா? அல்லாஹ் கூறுகின்றான், உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த ஒரு மனிதரில் இருந்து அல்லாஹ்வுடைய துணையை படைத்தான். அந்த துணையில் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பல்கி பெருகச் செய்தான் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம். நீங்கள் யாரை முன்னிறுத்தி ஒருத்தரிடம் நீங்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உறவினர்கள் விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் பேசும்போது எப்படி பேசுவோம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி தாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம மற்றவர்களிடத்துல கோரிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய முகத்தை காட்டிதான் நம்ம கோரிக்கை வைப்போம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யாருடைய முகத்தை கோரிக்கையாக வைப்பீர்களோ அந்த இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எதிலிருந்து? உறவினர்கள் விஷயத்திலே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். எந்த நேரமும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கண்காணித்துக் கொள்ளக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், செல்வ வசதி படைத்தவர்கள் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்க்கை தப்பி இல்லை. அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த அருட்படையை
பயன்படுத்துவது, செலவழிப்பது அல்லாஹ் மார்க்கத்துல தடுக்கப்பட்டது இல்லை. நல்லா உண்டு குடிச்சு சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் தன் உறவினர் ஒரு பசியில இருக்கும் பொழுது, ஒரு தேவையில இருக்கும் பொழுது அந்த உறவினருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இந்த மனப்பக்குவம் இல்லாதனாலதான் இன்றைய சமுதாயத்திலே நடக்கக்கூடிய ஏராளமான அனாச்சாரங்களுக்கும் சமூக சீர்கேடுகளுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. இப்ப நம்ம உதாரணத்துக்கு வட்டியை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. வட்டி ஹராம், வட்டியை எடுக்கக்கூடாது, வட்டியை அல்லாஹ் எந்த அளவுக்கு தடுத்திருக்கிறான் என்று நாம சொல்லி இருந்தாலும் அவர்கள் திருப்பி வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னா, நாம என்ன செய்ய, நமக்கும் வட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எண்ணம் தான். இறைவன் ஹராமாக்கி இருக்கிறது நமக்கும் தெரியும். ஆனா நமக்கு பசியே, சாப்பிடுறதுக்கு வழி இல்லையே, நம்ம எந்த வழியை நம்ம அடைந்து கொள்வோம்? உங்கள் உறவினத்துல யார் நமக்கு கடன் தர்றதுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. பதில் கேள்வி ஒரு நியாயமான ஒரு கேள்வியா இல்லையா? அவர்கள் ஒரு வறுமையில இருக்கும் பொழுது, அவர்கள் தேவைகள் இருக்கும் பொழுது உதவி செய்வதற்கு கூட இந்த உறவுகள் கை கொடுக்கிறது இல்லை. அதன் காரணத்தினால வேற வழி இல்லை, சாப்பிடணும், அதனால வட்டிக்கு போறோம் என்று சொல்லி வட்டிக்கு செல்லக்கூடிய வட்டிக்கு ஒரு வக்காலத்துனாகக்கூடிய ஒரு பதிலாக கூறுகிறார்கள். அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பொருளாதாரத்தை நாம் செலவழிக்கும் பொழுது, நாம ஒரு செலவழிக்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த, என்னுடைய உறவை சார்ந்தவர்கள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம சற்று கரிசனை செலுத்தி செலவழிக்க வேண்டும். அவர்களுக்கு வழங்குவதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாம் உறவினர்களுக்கு செலவழித்தால், அவருடைய தேவைகளை நாங்கள் கேட்டு அறிந்து அவற்றை நிறைவேற்றி கொடுத்தால் நமக்கு 2 கூலிகள் கிடைக்கிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல ஒரு பயான் நிகழ்ச்சியின் போது, இது மாதிரி ஒரு பயான் நிகழ்ச்சியின் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பெண்களை நோக்கி, பெண்களே, உங்களுடைய ஆபரணங்கள், உங்களுடைய கழுத்துல காதுல இருக்கக்கூடிய அந்த தங்க ஆபரணங்கள் இருக்குமா இல்லையா, நகைகள் இருக்குமா இல்லையா, அந்த நகைகளை கொண்டாவது நீங்கள் தர்மம் செய்யுங்கள், சதக்கா செய்யுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்துகிறார்கள். பிறகு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவருடைய மனைவி ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்கள் தான் அவருடைய கணவனுக்குரிய செலவையும் அவர் பராமரிப்பிலே இருக்கக்கூடிய அனாதைகளுக்கும் அவர்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப ஜெய்னப் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவனோட கணவன் இடத்துல ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருந்தாங்க, நீங்க ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேளுங்க, நான் என் குடும்பத்துக்கும் செலவழிக்கிறேன், அனாதைகளுக்கும் செலவழிக்கிறேன், இது சதக்காவாகுமா, தர்மமாகுமா என்று சொல்லி கேளுங்கன்னு சொல்லி அவரிடத்துல கேட்க சொல்றாங்க. அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நீங்களே போய் கேட்டுக்கோங்க என்று சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்களும் இன்னொரு பெண்மணியும் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு போறாங்க. 2 பேரும் ஒரே விஷயத்தை கேட்கறதுக்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹ் இடத்துல போகும்போது பிலால் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு இடத்துல போய் வந்த காரணத்தை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட இப்படி கேளுங்க, நாங்க இப்படி என்னுடைய கணவனுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அனாதைகளுக்கும் செலவழிக்கிறேன், அது ஒரு சதக்காவாகுமான்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கலங்க, நாங்க தான் கேட்டோம்னு சொல்லி சொல்ல வேண்டாம்னு சொல்லி ஜெய்னப் ரலியல்லாஹு சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி கேள்வி வந்திருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன்ஹுமா, யார் அது, அந்த கேள்வியை கேட்டது யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஜெய்னப் என்று சொல்லி பதில் சொல்றாங்க. ஜெய்னப் தான் கேட்டிருந்தாங்க. ஐயுஸ் ஜயானிபி, எந்த ஜெய்னப்னு கேட்கிறாங்க. ஜெய்னப் என்ற பேர் எவ்வளவு பேர் இருப்பாங்களா இல்லையா, எந்த ஜெய்னப்னு சொல்லும் பொழுது இப்படி அப்துல்லாவுடைய மனைவி ஜெய்னப் தான் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நஅம் லஹா அஜ்ரானி, அவர்களுக்கு 2 கூலி உண்டு. என்ன கூலி? அஜ்ருல் கராபதி, அவர்கள் அவருடைய உறவினர்களுக்கு செலவழித்த கூலியும் உண்டு, அதே போல சதக்கா செய்த கூலியும் உண்டு. நாங்கள் எங்கள் உறவினர்களுக்கு நாங்கள் செலவழிக்கின்ற பொழுது, அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது 2 விதமான கூலிகள் நமக்கு கிடைக்கிறது. பொதுவாக சதக்கா செய்த நன்மையும் கிடைக்கிறது, அதே போல இறைவன் கூறிய அந்த உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்ற அம்சம் இருக்குதா இல்லையா, அந்த அம்சத்தை செயற்படுத்தியதற்காக அந்த கூலியும் கிடைக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில 1466வது ஹதீஸ்ல நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப எந்த அளவுக்கு இந்த உறவுகள் விஷயத்துல நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துல முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே அளவுக்கு பல எச்சரிக்கைகளும் இந்த உறவுகள் விஷயத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன்,
யார் உறவை துண்டித்து நடப்பானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். சொர்க்கம் தடுக்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக உறவுகளை துண்டித்து நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக வழங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதே போல உங்களுடைய வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஃபல் யஸில் ரஹிமஹு, நீங்கள் உங்கள் உறவினர்களை பேணி வாழ்ந்து கொள்ளுங்கள், உறவுகள் மத்தியிலே உறவை பேணி வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துறாங்க. ரிஸ்க் அதிகமா கிடைக்கணுமா, அல்லாஹ்வுடைய பரக்கத் நமக்கு கிடைக்கணுமா, அதே போல இந்த உலகத்துல அதிகமான நாட்கள் வாழணும் என்ற ஒரு ஆசை இருக்குதுன்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப அது எந்த அளவுக்கு சிறப்பம்சமாக இருக்கும். இன்றைக்கு உறவுகளை எடுத்து பாருங்க, சண்டை சச்சரவுகள் எந்த அளவுக்கு என்று சொன்னா அற்பமான காரியங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உறவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, ஏதாவது ஒரு வீட்டுல இருந்தோ ஏதோ ஒரு உறவு எங்களுக்கு ஒரு சாப்பாடு ஒரு பார்சல் வருதுன்னு சொன்னா, நமக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சா ஒரு தட்டு கிடைக்கும். சாப்பாடு சாப்பிட்ட முடிஞ்ச பிறகு அந்த தட்டை திருப்பி கொடுக்கறதா இருந்தா எப்படி யோசிப்போம்? அது எப்படி வெறும் தட்டை போய் கொடுக்கறது? அவங்க ஏதாவது ஒரு பொருளை தந்துதானே தந்தாங்க, நம்ம திருப்பி கொடுக்கறதா இருந்தாலும் எப்படி கொடுக்கணும்? ஏதாவது ஒரு பொருளை வச்சுதான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஃபார்மாலிட்டியான ஒரு உறவை தான் பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உறவுகள் மத்தியில ஃபார்மாலிட்டி பார்க்கறது, இந்த உறவை பார்க்க போல, இந்த இப்ப ஒரு சொந்தக்காரருக்கு நான் பார்க்க போலன்னு கேட்டா அது எப்படி வெறும் கையை நீட்டிக்கொண்டு போறது? அவங்க ஒரு சாமானத்தை தந்தாங்கன்னா திருப்பி வெறும் தட்டை எதுக்கு எப்படி கொடுக்கறது? ஏதாவது ஒரு சாமானத்தை வச்சு கொடுக்கத்தானே வேணும் என்று சொல்லி எதிர்பார்ப்புகளை இந்த உறவுகளுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறார்கள். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள். எப்படி தடுக்கிறார்கள் என்று சொன்னால், லைசல் வாலிசு பில் முகாஃபி, பதிலுக்கு பதில் உறவாடக்கூடியவர் உண்மையான உறவை பேணக்கூடியவர் அல்ல. உறவை பேணுறோம் என்று சொல்லி அவர் செஞ்ச நானும் செய்வோம், அவர் செஞ்ச நாங்களும் தாக்குவோம் என்று சொல்லி பதிலுக்கு பதில் உறவாடக்கூடியவர்கள் உண்மையான உறவாடக்கூடியவர் அல்ல. வழக்கினில் வாலி சுல்லதி, உண்மையாக உறவாடுவது என்று சொன்னால் என்ன என்று சொன்னா, இதா குத்தியாத் ரஹிமஹு வசலஹா, உங்கள் உறவுகள் உங்களை துண்டித்து வாழ்ந்தாலும் நீங்கள் அந்த உறவுடன் இணைந்து வாழ்வதுதான் உண்மையான உறவை பேணுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உறவுகள் மத்திய நம்மளை கணக்கெடுக்காம, நம்மளை ஓரம் தள்ளி, நம் மீது கோபப்பட்டு, நம்மோட பேசாம இருந்து அப்படியே தள்ளி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க தள்ளி வச்சு நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டு இருக்கிறான், அந்த உறவுகளை பேணி வாழ வேண்டும். அவள் நம்ம ஒதுக்கி வச்சாலும் பிரச்சனை இல்லை, என்ன துண்டித்து போட்டாலும் பிரச்சனை இல்லை, இந்த உறவே தேவையில்லை என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அவர்கள் என்னுடைய உறவுகள், நான் அந்த உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் துண்டித்து சென்றாலும் அந்த உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனா குடும்பங்கள் மத்தியில பொறாமையும் கோபமும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு மயத்து வீடு வந்துருச்சுன்னு சொன்னா, மயத்துக்கு வரலன்னு சொன்னா கோபம், மயத்துக்கு கூட வரல, என் முகத்தையும் பார்க்காத, கல்யாணத்துக்கு கூப்பிடல, என் முகத்தையும் பார்க்காத, உன் வீட்டு வாசலுக்கு நான் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி, இது எல்லாம் கோபப்படக்கூடிய ஒரு காரணங்கள். நான் கேட்கிறேன், உண்மையிலேயே இஸ்லாத்துல ஒரு ஜனாசா வீடுக்கு போக வேண்டும் என்பது வழிகாட்டப்பட்டது, வலியுறுத்தப்பட்டது. ஆனா எல்லா நேரமும் எல்லாருக்கும் போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமா, சூழ்நிலை இருக்குமா? ஏதாவது ஒரு காரணத்தினால போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலை அவர்களுக்கு தான் தெரியும். இப்ப நான் ஒரு ஜனாசா வீட்டுக்கு போகலன்னு சொன்னா அது ஏன் போகல, எதுக்கு போகலன்னு எனக்கு தான் தெரியும். அது இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது. மனதை அறிந்தவர் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். அப்படி இருக்கும் பொழுது மயத்து வீட்டுக்கு வரல, என் வாப்பா மௌத்தா இருந்தார், என் உம்மா மௌத்தா இருந்தாங்க, என் புள்ள மௌத்தா போச்சு, ஒரு வார்த்தை வந்து கேட்டாங்களா, ஒரு ஜனாசாவை பார்க்க வந்தாங்களா, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்க்க வருவாரு. உன்னோட வாழ்க்கை, உன்னோட வீட்டு வாசலையும் நான் மிதிக்க மாட்டேன், உன்னோட மூஞ்சையும் நான் பார்க்க மாட்டேன், என் மயத்துக்கும் நீ வந்து, என் வீட்டு ஜனாசாத்துக்கு நீ வரல தானே, உன்ன மயத்துக்கும் நான் வர மாட்டேன், என் மயத்தை பார்க்கறதுக்கும் நீ வராதே என்று சொல்லி அப்படி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஒரு அழகான முறையில் நமக்கு ஒரு பாடம் நடத்துகிறான். நமக்கு எல்லாருக்கும் அறிந்த ஒரு செய்தி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பப்பட்ட அந்த செய்தி.
ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது விபச்சாரி என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. முஸ்லிம்கள் மத்தியிலும் பரவலாக பரப்பப்படக்கூடிய ஒரு நிலையில ரசூலுல்லாவை என்ன செய்யறதுன்னு தெரியாம மௌனம் காக்குறாங்க. ரசூலுல்லா இது உண்மையா பொய்யா என்று சொல்லி ரசூலுல்லாவே யூகிக்க முடியாத அளவுக்கு மனதளவுல அந்த அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த அவதூறு பரவலாக பரவுகிறது. அப்படி பரவக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கிறான். நிரூபிச்சு விட்டு அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்குறான். இந்த அவதூறை பரப்பியவர்கள் உங்களில் சார்ந்தவர்கள் தான். முஸ்லிம்கள் ஒரு சிலரும் என்ன செஞ்சாங்க, இந்த அவதூறை பரப்பினாங்க. அப்படி அந்த அவதூறு பரப்புறதுல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மிஸ்தக் என்று சொல்லக்கூடியவர். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உறவுக்காரர், அவரோட சொந்தக்காரர் ஒருவர். அவருக்காக செலவழிச்சு கொண்டு வந்திருந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்படி ஒரு நிலையில இந்த அவதூறை அந்த மனிதர் பரப்புறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு கோபம் போகுது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் மகளா இல்லையா, ஒரு தந்தை என்ற ஒரு ஸ்தானத்துல இருந்து கோபம் போகுது. ஏன் மகள் மீது ஒரு அவதூறு, அதுவும் ஒரு சாதாரண ஒரு அவதூறா, விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவமாக சமூகத்திலே சீர்கேடாக பார்க்கக்கூடிய ஆனா அசிங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு அவதூரை என் மகள் மீது சுமத்தி அதை பரப்புறதுல இவருதான் முக்கியமான ஆளா இருந்திருக்கிறார் என்று சொல்லி தெரிஞ்ச உடனே அவருக்கு கோபம் போகுது. நியாயமான கோபமா இல்லையா? கோபம் போய் சொல்றாரு, இதற்கு பிறகு மிஸ்தகுக்காக நான் செலவழிக்க மாட்டேன். ஏண்ட சம்பாத்தியத்திலே இருந்து கொண்டு, ஏண்ட காசுலேயே உண்டு திண்டு குடிச்சு கொண்டு இருந்து கொண்டு, ஏண்ட மகள் மீதே அவர் என்ன செய்வாரு, அவதூற பரப்புவாரான்னு சொல்லி அல்லாவின் மீது ஆணையாக நான் மிஸ்தகுக்காக செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார். அப்படி சத்தியம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். உங்களில் செல்வம் வசதியும் படைத்தவர்கள் உறவினர்களுக்கு செலவழிக்க மாட்டோம், ஏழைகளுக்கு செலவழிக்க மாட்டோம் என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்ய வேண்டாம், மன்னித்து அலட்சியம் செய்யட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். உங்களை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கணும், நீங்க செய்யற பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும், உங்களுக்கு சொர்க்கத்தை தரணும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற நீங்க உங்களுக்கு மற்றவர்கள் தவறுகள் செய்தால், தப்புகள் செய்தால், குற்றங்கள் செய்தால் மன்னிக்க மாட்டீர்களா? மன்னித்து அலட்சியம் செய்யுங்கள். அது ஒரு மெட்டரில தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு செய்து வந்த உதவியை அப்படியே கண்டினியூ பண்ண சொல்றான் அல்லாஹ். சொன்ன உடனே அவர் கட்டுப்பட்டு அல்லாவின் மீது ஆணையாக என்னுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், எனவே அந்த உதவியை நான் மீண்டும் செய்கிறேன் என்று சொல்லி அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு அப்படியே கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். நம்முடைய பார்வையில ஒரு நியாயமான கோபமா இல்லையா? அது ஒரு நியாயமான ஒரு தீர்மானமா இல்லையா? ஆனா அல்லாஹ் அதையே கண்டிக்கிறான். அதையே அல்லாஹ் வானம்னு சொல்றான்னு சொன்னா, இப்ப நாம நம்முடைய குடும்பத்துல நாம சொல்லக்கூடிய காரணங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று நம்ம சத்து சிந்தித்து பார்க்கணும். என் வீட்டு வயத்துக்கு வரல, என் வீட்டு கல்யாணத்துக்கு வரல, என்னை பார்க்க வரல, எனக்கு உதவி செய்யல, சலாம் சொல்லல என்ற ஒரு காரணங்களால நம்ம மூஞ்ச திருப்பி இருந்து கொண்டு உறவுகளை வெட்டி முறித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் அனுமதிப்பான? அனுமதிக்க மாட்டான். ஒரு மனிதன் என்று சொன்னால் தவறுகள் செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான். அவன் எந்த நேரமும் பெர்ஃபெக்டா 100% சரியானவனாக இருக்க மாட்டான். அவனுக்குள்ள ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். இப்ப நாங்க ஒரு மனிதரை ஒரு விரும்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும், என்னதான் நாங்க விரும்பி இருந்தாலும், அவர்கள் மீது அதிக பாசம் இருந்தாலும் அவர்களிடத்துல ஒரு குறை இருக்காம இருக்குமா? நம்ம விரும்பாத ஒரு பண்பு யாரிடத்திலும் ஒரு மனிதரை பார்த்து நான் இவர்கிட்ட விருப்பப்படாத, நான் வெறுக்காத, இவரிடத்துல ஒரு கெட்ட பண்பே இல்லை என்று சொல்லி யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏட்டா எல்லாருமே தவறுகளை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா அந்த தவறுகளை காரணமாக வைத்துக் கொண்டு சண்டை சச்சரவுகளை ஈடுபட்டு கொண்டு அப்படியே முகத்தை திருப்பி அப்படியே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லி அப்படியே செல்லக்கூடிய ஒரு அம்சத்தை மார்க்கம் நமக்கு என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை. எந்த அளவுக்கு அனுமதிக்கல் என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தபாகது, நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ள வேண்டாம், வலா தஹாசது, பொறாமை கொள்ள வேண்டாம், வலா ததாபரு, பிணங்கிக் கொள்ள வேண்டாம், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள். கோபம் பிடித்துக் கொண்டு பொறாமை பிடித்துக் கொண்டு பிரிந்து இருந்து கொண்டு இருக்க வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள்,
அன்பு பாராட்டுவதில் சகோதரர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். வலா யுஹில்லு லி முஸ்லிமின், ஒரு முஸ்லிம்க்கு அனுமதிக்கப்பட்டதில்லை, ஹலால் இல்லை. எது ஹலால் இல்லை? ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபகௌஃப ஸலாசி லயாலின், 3 நாட்களுக்கு மேலாக பேசாமல் இருப்பதற்கு ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை. ஒரு முஸ்லிம் என்று சொன்ன ஒரு மனிதரோடு நாம் கோபித்துக் கொள்வதாக இருந்தா, பேசாம மூஞ்ச திருப்பி கொண்டு இருக்கிறதாக இருந்தா, எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று இருக்கிறதாக இருந்தா மேக்சிமம் 3 நாள் தான். அதுவும் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில கோபத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் வழங்கிய ஒரு அனுமதி தான். 3 நாட்களுக்கு மேலாக எந்த ஒரு முஸ்லிமுக்கும் தன் சகோதரனா கூட பிறந்த சகோதரன் இல்ல. உலக மக்கள் அனைவருமே சகோதர சகோதரிகள் தானே. மக்களிடத்துல உறவினரிடத்துல பேசாமல் இருப்பதை அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் நம்மைக்கு அதை ஹராமாக்குகிறான், தடை செய்கிறான். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வர்றாரு. ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு உறவினர்கள் சிலர் இருக்கிறார்கள். அஷிலுஹும் வ யக்தஊனி, நான் அவர்களுடன் ஒட்டி உறவாடுகிறேன், அவர்கள் என்னை வெட்டி விட்டு செல்கிறார்கள். நான் ஒட்டி ஒட்டி போறேன், உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்று அவருடன் பேசுறேன், கதைக்கிறேன், அவர்களுக்கு நான் நெருங்கி உறவாடுகிறேன். ஆனால் என் உறவினர்கள் என்னை தூரமாக்குகிறார்கள், என்னை புறக்கணிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அதே போல நான் அவர்களுக்கு உதவி செய்கிறேன், அவர்களுக்காக நான் நன்மைகளை செய்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீமையை செய்கிறார்கள். நான் நன்மை செஞ்ச எனக்கு தீமை செய்கிறார்கள். அதே போல அவர்கள் என்னுடைய மனதை புண்படுத்துமாறு நடந்து கொள்கிறார்கள், மனசு அதிகமா நோவடிக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரே. ஆனா நான் சகித்து கொண்டிருக்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த மனிதர் வந்து முறைப்பாடு செய்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொன்னதை போன்று நீங்கள் அப்படிதான் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அப்படி நடந்து கொள்ளும் காலம் எல்லாம் அல்லாஹ் ஒரு உதவியாளரை உங்களுக்கு அனுப்புவான், அல்லாஹ் உங்களுக்கு உதவியாக இருப்பான். அவர்களுக்கு எதிராக நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அவர்கள் வெட்ட வெட்ட, அவர்கள் புறக்கணிக்க நம்மை வேணாம் என்று சொல்ல நமக்கு தீங்கு செய்ய நாங்கள் அவர்கள் விஷயத்திலே நல்லதையே நினைக்கும் பொழுது, அவரோட ஒட்டி உறவாடுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு ஒரு உதவியாளரை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். நமக்கு உதவியாளர் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் இருந்து உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அப்ப நான் போனேன், என்னைய மதிக்கல்ல, நான் உறவுகளை பேண போனேன், என்னை கணக்கெடுக்கல, என்னை புறந்தள்ளினாங்க, புறக்கணிச்சார்கள், அதனால் நானும் ஒதுங்கி இருக்கிறேன் என்ற ஒரு சில காரணங்களை கூறி உறவுகளை விட்டு பிரிவதை இஸ்லாம் தடுக்கிறது. இதையும் காரணமா சொல்ல முடியாது. அவர்கள் வெட்டி சென்றாலும் நீங்கள் என்ன செய்யணும்? அவர்களுடன் ஒட்டி செல்ல வேண்டும் என்ற ஒரு அம்சத்தை இஸ்லாம் நமக்கு கூறுகின்றது. அதே போல எந்த அளவுக்கு இந்த உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறதோ, அதே போல சில விடயங்கள்ல உறவுகளை விட்டும் ஒதுங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்று சொன்னால் அதைக்கும் இஸ்லாம் என்ன செய்யல, அதைக்கும் நமக்கு வழிகாட்டுது. உதாரணமாக ஒரு மார்க்க விடயம் என்று வருகின்ற பொழுது, மார்க்கத்துல ஒரு சட்ட திட்டம் என்று வருகின்ற பொழுது, அதற்கு இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு மையத்து வீடு, ஒரு ஜனாசா வீடு, ஜனாசா எல்லாம் அடக்கி முடிஞ்சதுக்கு பிறகு கத்தம் கொடுக்கிறோம் என்று சொல்லி பேர்ல கூப்பிடுறாங்க. கத்தம் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட ஒண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டின ஒண்டா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எத்தனை சஹாபாக்கள் மரணித்து போனார்கள், குடும்பங்களை சேர்ந்த அவருடைய மனைவிமார்கள், அதே போல பிள்ளைகள் என்று மரணித்து போனார்கள். போர்க்களங்களை எத்தனை சஹாபாக்கள் மரணித்து போனார்கள். ஆனா எப்போதாவது அவருடைய வாழ்நாள்ல கத்தம் என்ற பேர்ல ரசூல்லா கத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு ஆதாரத்தையும் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. பலவீனமான ஆதாரம் கூட என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பிதுஅத்து தான் இந்த கத்தம் என்றது. அந்த பிதுஅத்தை இன்றைய முஸ்லிம் சமுதாயத்துல மார்க்கம் என்ற பேர்ல செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த கத்தத்துக்காகவே நம்மள கூப்பிடுறாங்க. இப்ப நாம என்ன செய்யறது? அல்லாஹ் உறவுகளை பேணி நடக்க சொல்றான். எப்படி வெட்டி போனாலும் ஒட்டி போக வேண்டும் என்ற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துறான். அப்ப நாங்களும் என்ன செய்யறோம்? உறவுகளை பேணி நடக்கிறோம் என்ற பேர்ல அவர்களோடு நாம் ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு அம்சத்தை மார்க்கம் கற்றுத்தருகிறதா என்று கேட்டால் கற்றுத்தரவில்லை. தாய் தந்தையாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கட்டளைக்கு மாறாக ஒன்றை கூறினால் அவர்களுக்கும் கட்டுப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்.
அப்ப உறவுகள் விஷயத்துல அப்ப எப்படி நம்ம கட்டுப்பாடு நடக்கிறது, உறவுகளை பேணி நடக்கிறோம் என்று சொல்லி அந்த பாவங்களை நாம எப்படி ஈடுபடுறது, அதை விட்டு ஒதுங்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா அப்படி ஒதுங்கினாலும் அதையும் ஒரு என்ன செய்வாங்க, ஒரு குறையாக பிடித்து அதனையும் ஒரு சண்டை சச்சரவாக அமைத்து கொண்டு ஜனாசா வீட்டுக்கு கூட வரல பாருங்க, ஒரு கத்தன் வீட்டுக்கு கூட வரல பாருங்க, எங்கட கல்யாணத்துக்கும் கல்யாணம் முழுக்க முழுக்க மார்க்கத்துக்கும் முரணாக இருக்கக்கூடிய ஒரு கல்யாணத்தை அமைச்சு கொண்டு நாங்க வரணும் என்ற அழைப்பு விடுத்து எப்படி வாரது? நீங்க ஒழுங்கா மார்க்கத்தின் அடிப்படையில இஸ்லாம் சொன்ன அடிப்படையில கல்யாணத்தை அமைங்க. அதற்கு பிறகு அழைத்து நாங்கள் வரவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு வேற, அது உறவுகளை பேணாமல் நடந்ததுக்குரியதாக மாறிவிடும். நீங்க கல்யாணத்தையும் அதே போல மற்ற காரியங்களையும் நீங்க மார்க்கத்துக்கு முரணா அமைச்சு கொண்டு நாங்க கூப்பிட்டு வரணும் என்று சொன்னா வராட்டி அதை காரணமா பிடித்து வைத்துக் கொண்டு ஒரு கோபம் கொண்டு உறவுகளை முறித்து போனால் அதுக்கு நமக்கு என்ன செய்ய முடியாது. நாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதிலே தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல ஒரு சச்சரவு வரும், ஒரு சண்டை சச்சரவு வரும், யார்ட பக்கம் நீதி இருக்கிறது என்று சொல்லி தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். யாரு பக்கம் நிக்கிறது, ஒரு குடும்பங்கள் மத்தியில ஒரு சண்டை சச்சரவு வருது, யார்ட பக்கம் சரி என்ற ஒரு நிலைமை வருது. நம்ம சைட்ல இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தையர்கள் மீது அல்லது நம்முடைய உறவுக்காரர்கள் மீது தான் ஒரு தவறு இருக்கிறது என்று சொன்னால் உறவுகளை பேணி நடக்க வேண்டும். எனவே அவர்கள் தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்று சொல்லி அநியாயத்திற்கு சப்போர்ட் செய்யக்கூடியதை, அநியாயத்திற்கு ஆதரவளிப்பதை இஸ்லாம் தடுக்கிறது. அநீதி இழைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்பத்தினராகவே இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், நீதியை தான் பேச வேண்டும் என்ற ஒரு கட்டளை இஸ்லாம் நமக்கு வழங்குகிறது. தவறு செய்யக்கூடியது, அநியாயம் செய்யக்கூடியது என்னுடைய தாயாக இருந்தாலும் சரி, என்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு தவறை செய்தால் அது அநியாயமாக இருக்கும் என்று சொன்னால் அதன் மூலமாக இன்னொருவர் எனக்கு செய்யறது வேற கதை. எனக்கு ஒரு அநியாயம் செஞ்சு அதை நான் ஒரு குற்றம் பிடிக்காம மன்னிச்சு விட்டுட்டு போயிடலாம், அதை கணக்கெடுக்க அலட்சியப்படுத்திட்டு போலாம். ஒரு 3-6 மனிதனிடத்துல ஒரு அநியாயம் நடந்து அந்த அநியாயத்துக்காக வேண்டி ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய வகையில யார்ட பக்கத்துல நிக்கிறது என்ற வகையில ஒரு நிலை வரும் பொழுது நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? தாய் தானே. என்ன பிழை செய்தாலும் என்னுடைய தம்பி தான், என்னுடைய தாய் தான், என்னுடைய நானா தான், என்னதான் செஞ்சிருந்தான் நானாவனை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த நிலையெல்லாம் இஸ்லாத்துல இல்ல. யாரு செய்தாலும் தவறு தவறுதான், நீதி நீதிதான். யார்ட பக்கம் நீதி இருக்கிறதோ அந்த பக்கத்திலே தான் நிற்க வேண்டும் என்ற அந்த வழிமுறையை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. இஸ்லாம் உறவை பேணி நடக்கிறோம் என்ற பேர்ல அப்படியே வழி தவறி செல்லக்கூடிய ஒரு அம்சத்தை இஸ்லாம் நமக்கு போதிக்கல்ல. உறவை பேணி நடக்கணும், எந்தெந்த விடயத்திலே உறவை பேணி நடக்க வேண்டுமோ அந்தந்த விடயங்கள்ல அந்த உறவுகளை பேணி நடக்க வேண்டும். எதை விட்டும் இஸ்லாம் நம்ம உறவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மார்க்கம் தான் நீதிதான் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறதோ அந்த விடயத்துல உறவாக இருந்தாலும் அதை புறம் தள்ளி அல்லாவுக்கும் அல்லாவுடைய மார்க்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த உறவுகளை நாங்கள் பேணி நடக்க வேண்டும். இந்த உறவுகளை பேணாவிட்டால் நாளை மறுமையிலே நாங்கள் நரகத்திற்கு செல்லக்கூடிய வகையில, அதே போல இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நபிகளாரும் அல்லாஹ்வும் நமக்கு வன்மையான முறையில கண்டித்திருக்கிறார்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 13வது அத்தியாயம் 25வது வசனத்திலே கூறுகின்றான், வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹ், அல்லாஹ்விடம் உறுதிமொழி எடுத்த பிறகு அதை யார் நிறைவேற்றாமல் முறித்து விடுகிறார்களோ மின் பாதி மீசாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி ஐயூஸர, அதே போல இணைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உறவுகளை கூறியிருக்க, உறவுகளை இணைத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்க, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை துண்டிப்போருக்கும் இந்த பூமியில குழப்பம் விளைவிப்போருக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 3 காரியம். ஒன்று, அல்லாஹ்வுக்கு ஒரு பையத் செய்து அல்லாஹ்வுக்கு ஒரு உறுதிமொழி அளித்த பிறகு அந்த உறுதிமொழியை நிறைவேற்றாமல், வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதை முறிப்பவர்களுக்கும், அதே போல இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உறவுகளை கூறியிருக்க அந்த கட்டளைக்கு மாற்றமாக உறவுகளை துண்டித்து நடப்பவர்களுக்கும், இந்த பூமியில யாரெல்லாம் குழப்பம் செய்து கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய லஅனத் சாபம் உண்டாகும். வலஹும் சூஅத் தாரி, அவர்களுக்கு அந்த உலகத்திலும் கேடுதான் உண்டாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலகத்திலேயும் அல்லாஹ்வுடைய சாபம், மறுமையிலேயும் அல்லாஹ் அவர்களுக்கு கேடுகளை ஏற்படுத்தி வைத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதே போல
இன்னொரு குர்ஆனுடைய வசனத்துல சூரத்துல் பக்ராவில 27வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பின் முறிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களும், இணைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ள உறவுகளை முறிக்கக்கூடியவர்களும், பூமியிலே குழப்பம் செய்பவர்களும் நஷ்டம் அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் சொல்ற நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் இல்ல, மறுமையில நஷ்டம். அப்படி நஷ்டம் அடையக்கூடியவர்களாகத்தான் இந்த உறவுகளை பேணாமல் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். இறுதியாக ஒரே ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். அஹ்லகல்லாஹு ஹல்க ஃபலம்மா ஃபரக மின்ஹு. அல்லாஹ் இந்த படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்து முடித்த பிறகு, உறவு என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பு இருக்குதே, அந்த உறவு அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை, அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்து கொண்டு மன்றாடி கொண்டு இருக்கிறது. எதற்காக மன்றாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உறவுகளை துண்டிப்பதிலிருந்து அல்லாஹ்வே ரப்பே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மனிதர்களை நீ உலகத்தை படைச்சிட்ட, இந்த உலகத்துல படைப்பினங்களை படைத்து விட்டாய், ஆனால் மனிதர்கள் உறவுகளை துண்டித்து வாழ்வார்கள். ரப்பே இறைவனே, அந்த உறவுகளை துண்டித்து வாழ்வதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடி நிற்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்து மன்றாடி கொண்டிருந்த நிலையிலே அல்லாஹ் கூறுகின்றான், உன்னை யார் பேணி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுடன் நானும் நல்ல முறையிலே பேணி நடந்து கொள்வேன். யார் உன்னை வெட்டாம, உறவுகளை முறிக்காம, சரியான முறையிலே உறவுகளை பேணி அரவணைத்து நடந்து கொள்கிறார்களோ அவர்களை நானும் அரவணைத்து அவர்களையும் வெட்டி விடாம அவர்களுக்கு நான் நல்ல முறையிலே நடந்து கொள்வேன். உன்னை யார் துண்டித்து அலட்சியம் செய்து விடுகிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து அலட்சியம் செய்து விடுவேன் என்பது உனக்கு திருப்தி இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்போ உறவானது சொல்லுகிறது, ஆம் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு திருப்தி, எனக்கு சாட்டிஸ்ஃபை, இது எனக்கு சாட்டிஸ்ஃபை. யாரு உறவை பேணி நடக்கிறார்களோ அல்லாஹ்வும் அவர்களை பேணுவான், அரவணைப்பான், அவர்களுடன் அல்லாஹ் நல்ல முறையில் நடந்து கொள்வான். யார் உறவுகளை முறிக்கிறார்களோ, துண்டிக்கிறார்களோ, அலட்சியம் செய்கிறார்களோ அல்லாஹ்வும் அவர்களை துண்டித்து அலட்சியம் செய்து விடுவான் என்று கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இது உனக்காக நடக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில் 5987 கூறுகிறார்கள். அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அர் ரஹிமு ஷிஜ்னத்தும் ஃபமன் வஸலஹா வஸல்துஹு. உறவு என்பது இறைவனுடைய அந்த ரஹ்மத்துல, இறைவனுடைய அருள்ல ஒரு கிளையாகும். அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ் பரப்பி வச்சிருக்கிறான். அந்த பரப்பி வைத்த அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல ஒரு அருள் ரஹ்மத்தான் இந்த உறவு என்பது. ஆகவே யாரு அதை நல்ல முறையிலே ஒட்டி வாழ்கிறார்களோ அவர்களுடன் நானும் உறவாடுவேன், நான் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வேன். யார் அதை வெற்றி விடுகிறார்களோ, யார் அதை முறித்துக் கொள்கிறார்களோ அவர்களை நானும் முறித்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி 5989வது ஹதீஸாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படுத்தி சொல்லப்பட்ட ஒரு அம்சம் என்பதை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எந்த ஒரு காரணமும் இந்த உறவுகளை நாம் பிரிஞ்சு நடக்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியாது. மார்க்கத்துக்கு முரணாகவே இருந்தாலும், அநீதியான ஒரு நிலையிலே இருந்தாலே தவிர அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் விலகி இருக்க வேண்டும். அதையும் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் நடக்குது, அந்த காரியத்துல உறவுகளோடு பேணுதல் இல்லை, அந்த காரியம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் என்ன செய்யணும், அந்த உறவுகளோடு பேணி நடந்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்தால் தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். அதை முறித்து இந்த உலகத்தில் நான் தனியா வாழ்ந்து கொள்ளும், உறவும் தேவையில்ல, ஒட்டும் தேவையில்ல, உறவும் தேவையில்ல, சொந்தமும் தேவையில்ல, பந்தமும் தேவையில்லை என்று சொல்லி யார் உறவுகளை துண்டித்து நடப்பார்களோ அவர்கள் நாளை மறுமையில இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று நாளை மறுமையிலே நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்படுவார்கள் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.